இப்போ நந்திக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிழலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மரத்தோட நிழல் வந்துட்டு நந்திக்கு இருக்குது. நந்தி வெயிலே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா சிவன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சிவனும் நந்தியும் வந்துட்டு இடையில எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சிவனுக்கும் நந்திக்கும் இடையிலேயே போகக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இடையில மண்ணெல்லாம் கொட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாமே ஃபுல்லாக அந்த கோயிலோட கற்கள் இடிஞ்சு விழுந்ததாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த செங்கல்லாம் பாருங்கள், கோயிலோட செங்கல் எல்லாமே அந்த அளவுக்கு இடிஞ்சு விழுந்திருக்கு ஃபுல்லாக. பார்த்தீங்களா சிவன் எப்படி இருக்காரு பாருங்க. ஃபுல்லாக இப்போ அது தினசரி அபிஷேகம் பூஜைகள் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தினசரி பூஜைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஒரு வெட்ட வழியில் இப்படி இருக்கிறது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. பாருங்க, வெயிலில் இப்போ இருக்க காலகட்டங்களில் வெயிலில் நம்மளாலேயே எதுவும் பண்ண முடியல. ஆனால் சிவனுக்கு பயங்கர இதுவாக இருக்குது. பூஜைகள் விளக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. இங்கே இந்த சைடு விநாயகர் ஒரே கல்லான விநாயகர் போட்டிருக்காங்க இருக்குது.